என்னடா நல்ல தம்பி வாய் நம்மன்னு இருக்கே. அப்பா ஒரு தம் அடித்தா இப்போதைக்கு நல்லா இருக்கு. ஆனால் கையில் வேற காசு வேற இல்லை. ஆ என்ன கடையில் எவனையும் காணா. உள்ளே இறங்கி சிகரெட்டு பாக்கெட்டை போட்டுருவோமா? ஆஹா, நம்மளுக்கு ஏற்கனவே 1008 பிரச்சனை. 60 சாரி நம்ம சாரி எடுத்துட்டு நம்மளை தூக்கிட்டு போய் பொங்க வச்சிட்டாங்கன்னா வேணா யார் இருக்கான்னு கேட்போம். அண்ணே, கடையில் யாரும் இல்லையாண்ணே? டேய் மானங்கட்ட நாயே, டேய் அயோக்கிய தம்பி, மவனை என் கையில் கிடச்சிட்டியாடா. இன்னைக்கு உன்னை நான் பிடிச்ச அடின்னு அடிக்கல. ஏண்டா என்னையவே மாட்ட விட்டு இப்போ நான் என்னால் புரோக்கர் தொழிலே பண்ண முடியாமல் நானே ஒரு பொட்டி கடை வச்சுட்டு தலைமுறை வாழ்ந்துட்டு இருக்கேன். மவனை என்னைய தேடியே வந்துட்டியாடா. இன்னைக்கு உன்னை புழக்காம மாட்டேன்டா. ஐயா 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 நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டீங்கய்யா. உங்கள் மகன் போல என்னை மடிச்சு விட்டுருங்கய்யா. ஐயா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஐயா? தந்தட்டி அற்று ஓனியானத்தி ஐயா, அவனை பிடிச்சிட்டாங்கய்யா. நான் தான் ஐயா அவனை பார்த்து கண்டுபிடிச்சி கொடுத்துட்டீங்கய்யா. அடுத்து நான் அவங்கள்ட்டே சொல்லிட்டேங்கய்யா, அந்த புரோக்கர்லாம் இல்லை, அவர் பொண்ணு பார்க்குற புரோக்கர் தான், அவர் ரொம்ப நல்லவருன்னு சொல்லிட்டேங்கய்யா. ஏடா சொல்கிறா ஐயோக்கே தம்பி, உண்மையே தானா? அப்போ நான் பொண்ணு பார்க்குற தொழில் இறங்கிடலாமா? தாராளமாக இறங்கிடலாங்கய்யா. ஐயா உங்களெலாம் யாரும் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்களே ஐயா. நீ ஜம்முன்னு பொண்ணு பார்க்குற தொழில் இறங்கலாமியா? அப்போ ஐயா ஐயா ஐயா, அந்த வயசுக்கு வராத பொண்ணு டக்குன்னு என்னன்னு பேசி வயசு கீசுக்கு வந்துருச்சான்னு என்னன்னு கேட்டு சொல்லுங்கய்யா. நானும் கல்யாணம் முடிச்சுட்டு செட்டில் ஆகணுங்கய்யா. ஏய் நீ சொன்னது உண்மைதானா பொய் தானடா? இல்லை அந்த பொண்ணை கல்யாணம் முடிச்சக்காண்டி நீ பொய் சொல்லிட்டு இருக்கியா? உன்னை நம்பவே முடியாதுடா. அன்றைக்கி என்னை கொடுத்து விட்டுருந்தாடா நீ. உன்னை பார்க்கும்போது அப்படியே எனக்கு கொலவரியாக இருக்குடா. அப்படியே அந்த பாட்டில் எடுத்து மண்டையை புலந்தரலாமா தோணுதுடா. உண்மையில தானுங்கய்யா, அவங்கள்ட்ட நான் எல்லாமே சொல்லிட்டேங்கய்யா. அவனும் பிடிச்சிட்டாங்க. உங்களை பற்றி நான் சொல்லிட்டாங்கய்யா. ஐயா எனக்கு எப்படியாவது ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை மட்டும் எப்படியாவது முடிச்சு விட்டுருங்கய்யா. அதுக்கடுத்து நான் உங்களை தொந்தரவே பண்ண மாட்டேங்கய்யா. சரிடா, இப்போதுக்கூட இங்கே வந்திருக்க. ஐயா சிகரெட்டு பாக்கெட் வாங்கலான்னு வந்தீங்கய்யா. வந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க. சரிங்கய்யா, சிகரெட்டு பாக்கெட் மட்டும் கொடுங்கய்யா. அப்படியே அக்கௌண்ட்டில் எழுதி வச்சுக்கிங்கய்யா. நான் அப்படியே பொண்ணு பார்க்கும்போது கொடுத்துறீங்கய்யா. ஏண்டா ஐயோக்கிய பையில, என்னை பார்த்தா எனக்கு இழிச்சா பையன் எழுதியிருக்கா நெத்தியில். ஏண்டா அங்கேருந்து இங்கே அக்கௌண்ட் வைக்கிறதுக்காண்டி வந்துட்டேன். அம்மா நீ சிகரெட்டு வாங்கி குடிக்க கூட உன்ட்ட கையில் காசு இல்லை. நீங்கள்லாம் கல்யாணத்தை முடிச்சு என்னத்தை பண்ண போகிற? ஐயா கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் பண்ணுறதே பண்ணிக்கலாம்யா. அதை விடுங்க, அதை பற்றி பேசாதீங்க. எனக்கு வெக்கமாக வருது. சிகரெட்டு பாக்கெட் மட்டும் கொடுங்கய்யா. நம்ம இப்போ அப்படியே நான் பொண்ணு பார்க்கும்போது காசு கொடுத்துருங்கய்யா. சரிடா வா வா, உன் மூஞ்சிக்கு வேறு வெக்க வேறு வந்துடுது. வா வாங்கிட்டு போ. ஐயோ இவங்களா? இவங்க என்ன இந்த பக்கம் வந்திருக்காங்க? அன்னைக்கு சித்த வைத்தியசாலையிலேயே என்னை வச்சு கொண்டு விட்டாங்க. இன்னைக்கு செத்தாண்டா புரோக்கரு. வாங்கடா தம்பிகளா, என்னடா வேணும்? ஐயா ஐயா அவங்கள்ட்ட எதுவும் கேட்காதீங்கய்யா, அவ்வளோதான்யா. உங்களை பைத்தியமாக்கிட்டு போயிடுவாங்கய்யா. என்னடா சொல்கிற நல்ல தம்பி? இதுக்கு முன்னாடி இவங்களை பார்த்துருக்கியாடா? ஐயா நீங்கள் 2 பேரும் என்னோட சித்த வைத்தியசாலைக்கு வந்தாங்கய்யா. வந்துட்டு சொன்னதவே திரும்பி திரும்பி சொல்லி என் மண்டையை கிறுக்கு பிடிச்சி வச்சாங்கய்யா. அப்படியே அடித்து விரட்டி விட்டீங்கய்யா. ஐயோக்கிய பையிலே, உன் மூஞ்சிக்கெல்லாம் அப்படித்தான் வருவாங்க. யார்ட்டெல்லாம் நல்லா தான் பேசுவாங்க. சொல்கிறா தம்பிக்கலாம், என்னடா வேணும் உங்களுக்கு? டேய் என்ன வேணும்னு சொல்லுடா. டேய் உனக்கு என்ன வேணும்னு நீ சொல்லுடா. டேய் நீ சொல்லுடா, நான் சொல்லுவேன்டா. நீ சொல்ல மாட்டியா? நீ சொல்ல மாட்டியா? டேய் சொல்லுடா வெண்ண. அட யாராவது சொல்லி தொலைங்கடா. ஏன்டா இப்போ உயிரை வாங்கிக்கிட்டு இப்போ நீங்கள் 2 வந்துக்கிட்டு இருக்கீங்க. அவன் சொன்ன மாதிரி பைத்தியக்காரன் மாதிரி தான்டா ஆக்கிக்கிட்டு இருக்கீங்க. ஒழுங்குமையாக ஓடி போயிருங்கடா. டேய் நீ போடா. நீ போக மாட்டியா? டேய் நீ தாண்டா வந்த, நீ தாண்டா போன. நீ தாண்டா என் கூட வந்த, என் கூட வாடா. நீ போடா. டேய் லூசு பிடிச்சிருக்கீங்களா? ஏன்டா இருக்கு பண்டவழி இருக்க. ஏற்கனவே அந்தாலும் 1008 பிரச்சனை திட்டுறாரு. இப்போ நீங்கள் ஒரு குடசல் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஒழுங்குமுறையாக ஓடுறீங்கன்னா அவனையா அந்தாலும் அந்த பாட்டில் எடுத்து மண்டையை போட போடா. சரி வாடா போவோம். ஏய் என்னதான்டா நடக்குது? ஏற்கனவே நீ உன்னைய பார்த்தாவே கடுப்பாக இருக்கு. நீ யாரா புதுசு புதுசாக வந்துக்கிட்டு இருக்காங்க? என்னை தொந்தரவு பண்ணுறதுக்காண்டியே வந்துட்டு இருக்காங்கடா. உங்கள் மூஞ்சி அப்படி ஒரு அமைப்பாக இருக்குங்கய்யா, அதனாலே வராங்க உலக. மூஞ்சி அமைப்பு இல்லைடா. உன்னை என்னைக்கு பார்த்தோன்னா அன்னைக்கு பிடிச்சதுடா. எனக்கு பிடிச்ச சனியை என்ன விட மாட்டேதுடா. சரியா, அடுத்த கஸ்டமர் ஒரு தடவை வாங்குவீங்க என்னன்னு கேளுங்கய்யா. யாரா இவன் அடிக்கிற வெயிலுக்கு அவன் டையெல்லாம் கட்டிட்டு வந்துட்டு இருக்கான். பூரா லூசு பிடிச்சவங்கலாம் வந்துட்டு இருக்காங்க. இப்போ சாமி சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு என்னையா வேணும்? ஐயா கடைக்கார ஐயா, இந்த சித்த வைத்தியம் நல்ல தம்பின்னு சொல்லி எவனா ஒருத்தர் திருறானம்ல, அவங்கள உங்களுக்கு தெரியுமாங்கய்யா? கொஞ்சம் தெரிஞ்சா சொல்லுங்கய்யா. ஆமாம், எதுக்கு நம்மளை கேட்டுக்கிட்டு இருக்கான்? வைத்தியம் பார்க்கறக்காண்டி வர்றானா? இல்லை நம்ம வாயை விட்டு கேட்கணும்னா அவரே என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். எதுக்குயா கேட்குறீங்க அவனா? அதை ஏயா கேட்குற கடைக்காரர் ஐயா?
எனக்கு முடி கொட்டுதுன்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டி போய் நல்ல தம்பின்னு சொல்லி ஒரு சித்த வைத்தியன்ட்ட லேகியம் வாங்கிட்டு வந்தா ஐயா. அந்த லேகியத்தை சாப்பிட்டவனே பாய்யா என் முடி ஃபுல்லாக கொட்டி போச்சியா. அவன் மட்டும் என் கையில் கிடச்சான். அவனை கொத்து புரோட்டா போடல. என் பேர் புரோட்டா கடை மாயாண்டி இல்லையா. ஐயோ, அந்த லேகியை வாங்கிட்டு போன பொண்டாட்டி தானா? ஐயோ அப்பா, நம்ம கொத்து புரோட்டா போடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கானே, போச்சுறான். நல்ல தம்பி, எப்படியாவது எஸ்ஆகிற வழியை போடுறான். இந்த புரோக்கர் வேறு நம்மளை கோர்த்து விடுற மாதிரியே பார்த்துக்கிட்டு இருக்கானே. அவன் தானேயா, அவன் தான் நிற்கிறான் நல்ல தம்பி. இவதான் நல்ல தம்பி, கூட்டு போய் கொத்து புரோட்டா போடுறான். ஏய், நீ நல்ல தம்பியா? மவனே, உன்னை தூக்கிட்டு போய் மாவு பிசைஞ்சு உன்னை கொத்து புரோட்டா போடலை. உன் மண்டையில் பாருங்க, என்ன தெரியுதியா? தெரியுது. ஓடுறா நல்ல தம்பி. நின்றாங்க ஒப்ப மவனே, கையில் கிடச்சா உன்னை கொத்து புரோட்டா போடாம விட மாட்டேன்டா. அப்பாடா, இப்போதான் நான் நிம்மதியாக இருக்கு எனக்கு. அவனை நல்ல தம்பி, இன்னையவாடா கோர்த்து விட்டுக்கிட்டே இருந்தேன். ஆண்டவனா பார்த்து உன்னை அமுச்சு விட்டேன் மத்தியா, உன்னை கோர்த்து விட்டேன் மத்தியா. இதுக்கு தான் அப்போயே எழுதி வச்சிருக்காங்க, தன்வினை தன்னை சுடும்னு சொல்லி.